ஏசப்பாக்கு எதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதை செய்யணும், என்ன காசு பணத்தை கொடுத்து மாட மாளிகை கட்டணுமா? அப்படி இல்லை. நான் இன்றைக்கி கர்த்தரை எப்படினாலும் ஒரு 1000 ஸ்தோத்திரத்தை போடுவேன், 1000 வாக்கு தத்தங்களை நான் எடுத்து நான் அறிக்கை பண்ணுவேன். அல்லது நான் ஆலயத்தில் இன்றைக்கி நான் 2 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன், அல்லது 3 மணி நேரம் ஜெபிக்க போகிறேன். ஏதாவது ஒரு முடிவு, ஏதாவது ஒரு தீர்மானம் என்ன எடுக்கும்போது காரியம் ஏன் நம்ம வாழ்க்கை ஒரு படிக்கு மேலே 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 ஏன் போக முடியலன்னா அப்படி ஸ்டெப்பாக அந்த ஒரே படியில் இருந்துக்கிட்டே இருக்கிறோம். அதே வருமானம், அதே வார்த்தை, அதே பொழப்பு, அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே என்ன செய்ய முடியல, போக முடியல. பார்த்துக்கொள்ளுங்க, ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது நம்மளுக்கு. இன்றைக்கி ஒரு கம்பெனியில் 5 வருஷம் ஒருத்தன் வேலை பார்த்தானா, 5 வருஷம் வேலை பார்த்துருக்குற உனக்கு பதவி உயர்வு கிடைக்கிது, ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் கேட்டுருக்குறேன். 5 வருஷம் 6 வருஷம் வேலை பார்த்தா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு பதவி உயர்வு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது, உலகபரமான காரியங்கள் நடக்குது. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் இந்த கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து தேவ சமூகத்தில் நீங்கள் உறவாடும் போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் உண்டாகணும், உங்களுக்கு அன்பில் ப்ரொமோஷன் உண்டாகணும், உங்கள் குடும்பத்தில் சமாதானத்தில் ப்ரொமோஷன் உண்டாகணும், உங்கள் சரீரத்தில் சுகத்தில் ப்ரொமோஷன் உண்டாகணும். அப்போ எல்லாமே அதே ட்ரீட்மெண்ட்டு, அதே பலவீனம், அதே போராட்டம், அதே சிக்கல், அதே நிந்தை, அதே அவமானம், அதே நெருக்கம், அதே கடன் பிரச்சனை, அதே பணப்பிரச்சனை, இதே லெவலில் தானே தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் அது பேலன்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்குது. அதுலேருந்து ஒரு விடுதலை ஆகிட்டேன், இதுலேருந்து ஒரு மீட்பு ஆகிட்டேன், இதுலேருந்து எனக்கு ரிலீஃப் கிடச்சிருச்சு, இதில் எனக்கு சந்தோஷம் வந்துருச்சு, இதுவரை எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு, நான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தாட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், வரணும். பார்த்தாங்க, என் பிள்ளை வாழ்க்கை இருக்கிற பிரச்சனை முடிஞ்சிருச்சு, நான் எதிர்பார்த்த காரியம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதுக்கு தான் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, தேவ சமூகத்தை அதிகமாக நீங்கள் என்ன செய்யணும், நாடணும். பார்த்துங்க, தேவ சமூகத்தை அதிகமாக நாடணும், தேவ சமூகத்தில் அதிகமாக உட்காரணும், ஏதாவது ஆண்டவருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வரணும்.